ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். எந்த பியாவை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவமானப்படுத்துறீங்களோ, இந்த வீட்டை விட்டு எல்லாருமா சேர்ந்து எந்த பொண்ணை விரட்டுறீங்களோ அவளை தேடி கூடிய சீக்கிரம் அத்தனை பேரும் வருவீங்க. ஆனால் அந்த சமயத்தில் எல்லாமே முடிஞ்சு போய்க்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. வா பியா. யாருக்கு தெரியும், உங்கள் அம்மா உண்மையிலேயே காணாமல் போனாங்கன்னு என்ன நிச்சயம்? ஒருவேளை அவங்க இல்லாமல் கூட இருக்கலாம், செத்து போய்க்கலாம். என்ன நடக்குதுன்னு கவனிச்சியா? இந்த பில்டிங்க்கு மேலே தான் கருமேகங்கள் சூழ்ந்திக்கி. ஆனால் இந்த சிட்டி முழுக்க வெயில் கொளுத்திக்கிட்டிக்கி. இதுக்கு அர்த்தம் ஒன்றே ஒன்று தான். இங்கே இருக்கிற ஏதோ ஒரு ஃபேமிலி மேலே தீய சக்தியோட பார்வை பதிஞ்சிக்கி. இந்த விளக்கு எப்படி அழிஞ்சுது? அம்மனுக்கு முன்னாடி எழுத்தின விளக்கு தானாவே அணைஞ்சு போச்சு. குழப்பமாக்கிக்கா. இது அபசகுணமாகவும் இருக்கலாம்ல. வேதஸ்ரீ, இது தீய நிகழ்வுக்கான அறிகுறியா கூட இருக்கலாம்ல. இதுக்கு மேலே நம்ம காத்து விதிக்கிறது சரியில்லை. 5க்கு ரூபிக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக மேரேஜ் பண்ணி ஆகணும். ஆனால் நீங்கள் எதை வச்சும் கவலைப்படாதீங்க. 5 டே மேரேஜுக்கு இன்னும் நிறைய நாள் பாக்கி இல்லை. 4 அவனுக்கு மேரேஜ் நடந்துடும்ல. இல்லை, 4 வரைக்கும் நான் காத்து விதிக்கிறதா இல்லை. 2 பேருக்கும் மேரேஜ் நாளைக்கே நடக்கணும். 5க்கும் ரூபிக்கும் நாளைக்கு மேரேஜ் நடக்க போகுது. இனி ஒரே நைட் தான் பாக்கிக்கு. என்னை அடைச்சி வச்சுக்கிற சிறையிலேருந்து நாளைக்கு எனக்கு விடுதலை கிடைச்சிடும். நான் இழந்த சக்தியெல்லாம் தானா என்னை வந்து சேர்ந்துடும். ஆஞ்ச் ஆர்த்தி. ஏன் இப்படி போறான்? என்னாச்சு அவனுக்கு? ஆஞ்ச் ஆஞ்ச் என்னாச்சுப்பா அவனுக்கு? ஏப்பா ஆர்த்தி எடுத்துக்கிடாம வந்துட்ட? சரி வா, ஆர்த்தி எடுத்துக்க. ஆஞ்ச் ஆஞ்ச் என்ன காரியம் நீ செய்ற? பூஜை செஞ்ச ஆர்த்திய என்னால முடியலம்மா. ஐ நீட் ரெஸ்ட். சரி ஆஞ்ச், நீ ரெஸ்ட் எடுத்துக்க. இந்த மாதிரி மேரேஜ் நடக்க போகிற சந்தர்ப்பத்தில் பொண்ணு மாப்பிள்ளைக்கு திருஷ்டி கண்டு படத்தான் செய்யும். அதை பற்றி நீ கவலைப்படாத, நீ ரெஸ்ட் எடுத்துக்க. நான் உனக்கு திருஷ்டி கழிக்கிறேன். என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. ஏன் என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல? தப்பு நடக்கிற மாதிரி தோணுது. ஏதோ சரியில்லைன்னு என் மனசு சொல்லுது. ஆஞ்சிட்ட மனசுல ஏதோ ஈக்கி, அதாவது அவன் மனசளவில் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல முடியாமல் தவிக்கிறான்னு தோணுது. இங்கே பாருங்க அக்கா, நீங்கள் தான் மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க. அவனுக்கு தெய்வ சக்தியோடு தான் இப்போ மேரேஜ் நடக்க போகுது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. எல்லாம் ஒருவேளை சரியாக்கினா அப்புறம் 5 கிட்ட ஏன் சந்தோஷம் தெரியல? உனக்கு இதோட உதவி தேவைப்படலாம். நான் ஏதோ தப்பு பண்ணுறேன்னு ஏன் என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கி? நீ என் வாரிசுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. தீய சக்திக்கு பிறந்த அதிசக்தி நீ. இன்னைக்கு இருக்கிற குழப்பங்கள்லாம் நாளைக்கு விலகிரும். உனக்கு என்ன நடக்குதுன்னு புரியும். நீ கவலையே படாத ஆஞ்ச். கூடிய சீக்கிரம் உன் பிறவிக்கான மூலாதாரம் யான்னு தெரிய வரும். வளர்ப்பு தாயான வேதஸ்ரீயை விட்டுட்டு உயிர் கொடுத்த தாயை தேடி நீ வருவ. நீ என்ன வந்து சேர்ந்துதான் ஆகணும் ஆஞ்ச். உனக்கு அதை தவிர வேற எந்த வழியும் இல்லை. அந்த பூக்கூடைய எங்க வச்சீங்க?
அட கடவுளே, இதெல்லாம் எங்க போனீங்கக்கா? என்னக்கா இது? தெய்வ சக்தி இருக்கிறப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது? குழப்பமா தான் இருக்கி. தவறு நடக்கக்கூடாதுன்னு நான் ரூவிட அப்பா அம்மாவை கூட இங்க வர வச்சுட்டேன். அப்படி இன்னும் இந்த கல்யாணம் நடக்கக்கூடிய இந்த மண்டபம் இந்த நிலைமையிலேக்கு எனக்கு என்னமோ இதெல்லாம் தப்பா தோணுதுக்கா. ஒருவேளை இதனால தான் என் மனசு ரொம்ப பாரமாயிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். உளராத வேதஸ்ரீ, எல்லா விஷயத்தையும் ஒன்னோட ஒன்று தொடர்பு படுத்துற. இதுல நல்லது கெட்டது எதுவும் கிடையாது. நானா எதுவும் சொல்லலைங்க. நடக்கிறத நீங்களே பார்த்துட்டீங்கல்ல. எப்படி இதை நல்லது நினைக்க முடியும்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியாறீங்க. காரணத்தை கண்டறியறதுக்கு பதிலா இந்த மண்டபத்தை திரும்பவும் அலங்காரம் பண்ணுங்க. ஃபாஸ்டா மேரேஜை முடிக்க முயற்சி பண்ணுங்க. சரி போகுதுரே. சைத்தாலி, சைத்தாலி, ஃபாஸ்டா போய் ரூபியை ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அஞ்சையும் மற்ற பசங்களையும் ஃபாஸ்டா ரெடியாகி கீழே வர சொல்லுங்க. ஃபாஸ்டா போங்க. தெய்வ சக்தி இருக்கும் போது இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லையே. ஆஞ்ச், ரெடி ஆகாம எங்க சுத்திக்கிட்டீங்க? ரூபி, அது வந்து போதும். இனாஃப். ஃபாஸ்டா போய் ரெடி ஆகிட்டு வா. எதுக்கு ஏன் மூஞ்சியே பார்த்துக்கிட்டு நிக்கிற? சொன்னது காதல விடலையா? கிளம்புன்னு சொன்னேன். அந்த பியாவை பத்தின நினைப்பு இன்னும் இவனை விட்டு போகல. அஞ்சுக்கிட்ட யாரும் இது வரைக்கும் இந்த மாதிரி பேசினதே இல்லை. மேரேஜுக்கு முன்னாலே எப்படின்னா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியல. அவன் அண்ணனை வேலைக்கார மாதிரி என்னென்னமோ ஆர்டர் கொடுக்குறா. இந்த மேரேஜில் எந்த விதமான பாசிட்டிவ் வைப்பும் தெரியல. எனக்கு ஒன்று தான் தோணுது, அண்ணனை ரூபியை மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கன்வெர்ஸ் பண்ணி நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். நம்ம மைண்டில் ஒன்று தான் இருந்தது, அவள் தெய்வ சக்தி அண்ணனை காப்பாற்றுவா. ஐ டோன்ட் நோ, அண்ணனுக்கு இந்த மேரேஜில் சந்தோஷம் இல்லைன்னு தோணுது. அண்ணன் கட்டாயத்தில் தானே இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டாரு, அம்மாவோட சந்தோஷத்துக்காக. அவரை இது வரைக்கும் ரூபியை மேரேஜ் பண்ணுறதா சொல்லவே இல்லையே. ஒருவேளை எப்படி இருக்குமோ? பியாவை மனசார விரும்பலாம்ல. ஃபாஸ்ட்டாக வேலையை முடிங்க. எவ்வளோ நேரம் தான் எடுத்துப்பீங்க? அந்த இடத்துல கொஞ்சம் பூவை தூவுங்க. அவள் தான் அழகாய்க்கோ. நான் என்ன சொன்னேன், நீ என்ன செய்கிற? மேரேஜ் இன்னைக்கு. ஃபாஸ்ட்டாக போய் வேலையை முடி, எல்லாரும் வந்துடுவாங்க. போ போ. எல்லா வேலையும் முடிஞ்சதில்ல. வீட்டுக்கு வரவங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ் அவசியம் கொடுத்தாகணும், மறந்துடுவாங்க. அக்கா, நான் கல்யாண மாலையை பற்றி விசாரிச்சுட்டேன், அது டைமுக்கு வந்துடும். ரூபி ரெடி ஆகிட்டாளா? ரெடி ஆகிட்டேன், நான் அங்கே தான் வரேன். அஞ்சு மற்ற பசங்களும் ரெடி ஆகிட்டாங்க, வந்துடுவாங்க. சரி சரி, நீ ஃபஸ்ட்டு என் கூட கொஞ்சம் வா. அண்ணா, பெரியம்மாட விருப்பத்துக்காக தான் நீங்கள் இந்த மேரேஜை பண்ணிக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் அம்மாவுக்கு உங்கள் விருப்பம் தான் பேசலாம். இப்போவும் சான்ஸ் இருக்கீனா? நல்லா யோசிச்சு பாருங்க. நீ இப்போ பேச போறியா இல்லையா? பேச மாட்டியா? நல்லது, நானே பெரியம்மாக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா விடு, ஆனால் என்ன தடுக்காது. வேதஸ்ரீ, உன் மகன் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கான்? இனி நான் சொல்றது தான் அவன் செய்வான். தீய சக்திகள் அஞ்சு நெருங்க பார்க்குது, ஆனா தெய்வ சக்தி இருக்கும் போது இது சாத்தியம் இல்லையே. நடத்த வேண்டிய சடங்குகள் என்னமோ அதை ஸ்டார்ட் பண்ணல. 1 minute இருங்க சம்பந்தி. வேதஸ்ரீ வரட்டும் இருங்க. தரட்டும்னா என்ன தரட்டும்? சடங்குக்கு வேண்டியதெல்லாம் ஏற்கனவே தந்தாச்சு, இனிமே என்ன தரணும்? தரட்டும் இல்லை, வரட்டும்னு சொன்னேன். வரட்டும்னு சொன்னீங்களா? அக்கா அவசியம் வரணும். என்ன? ஏன் மேரேஜை ஸ்டாப் பண்ணணும்? ரோஹிதரே, என்ன வார்த்தை சொல்றீங்க? இந்த மேரேஜ் நடக்க வேண்டியது முக்கியம் இல்லையா? நல்லா தெரியும். அப்படி இன்னும் எப்படி மேரேஜை நிறுத்தணும்னு சொல்றீங்க? நீங்க முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னீங்க? அஞ்சுக்கு ஃபாஸ்டா மேரேஜை நடத்தி முடிக்கணும்லாம் சொன்னீங்க. ஆமா சொன்னேன், ஆனா அஞ்சுக்கு மேரேஜ் ஒரு தெய்வ சக்தியோட நடக்கிறது அவசியம்னு சொன்னேன். சொன்ன மாதிரி அஞ்சுக்கு ஒரு தெய்வ சக்தியோட தான் மேரேஜ் நடக்குது புரோகிதரே. நடக்கல.
ரூபி தெய்வ சக்தி இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க புரோகிதரே? அப்படிங்க சான்ஸே இல்லையே. ரூபி உண்மையான தெய்வ சக்தி இல்லைன்னு குரு மாதா கூட என்கிட்ட சொன்னாங்க. நீங்களும் இப்ப அதுதான் உண்மைன்னு சொல்றீங்க. எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது புரோகிதரே. எல்லாரும் திடீர்னு ஏன் ரூபிக்கு மாறா பேசுறீங்க? இதை பத்தி யோசிக்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எல்லாத்த பத்தியும் நான் விவரமா சொல்றேன். ஆனா நான் முடிவை சொல்ற வரைக்கும் நீங்க இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணி தான் வைக்கணும். இந்த விஷயத்துல அவசரப்பட்டு நம்ம மேரேஜை முடிச்சுட்டா அப்புறம் வருத்தம் படுறதுல அர்த்தமே கிடையாது. தெய்வ சக்தி ரூபிட்ட இல்லைன்னு நம்ம எந்த விதத்துல தெரிஞ்சுக்கிறது? திரிசூல அடையாளத்தை வச்சு. ஆனா அந்த அடையாளம் தான் அவனை தோல்பட்டில ஈக்கே. அடையாளம் ஈக்கலாம், ஆனா அது உண்மையானது தானா? அது அஞ்சு வாழ்க்கையை காக்குற வேலியா இல்ல போலியான்னு நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். புரோகிதரே, அஞ்சு ரூபியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாண மண்டபத்துக்கு வந்துடுவாங்க. அடையாளம் உண்மையானதா இல்லையான்னு இந்த நேரத்துல எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை. அதுக்கு ஒரு வழிக்கு. எந்த ரூபியை பத்தி பேசுறீங்களோ அவ தெய்வ சக்தி கிடையாது. அவளுக்கு அந்த தகுதியும் கிடையாது. அக்கா இங்க போனாங்க. சேத்தாலி அண்ணி போகிறதற்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்போ வந்துடுவாங்க. அதுக்குள்ள நம்ம ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போமே. ஆஞ்ச். நில்லுங்க. வேதஸ்ரீ, என்னாச்சு? ரோஹிதர் என்கிட்ட மேரேஜுக்கு முன்னால ஒரு சடங்கு செய்யணும்னு சொன்னாரு. இன்னொரு சடங்கா? இதெல்லாம் தேவையான்னு சொல்லுங்க. வேதஸ்ரீ, நாம இன்னொரு சடங்கு நடத்தணும்னு சொன்னா முகூர்த்த நேரம் தள்ளி போயிடும் இல்லையா? ரோஹிதர் இந்த சடங்கை பத்தி நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே. ஒருவேளை மறந்துக்கலாம். ஆனா அந்த சடங்கு ரொம்ப முக்கியம்னு சொன்னாரு. ஒரு வேலை பண்ணலாம். நீ ஃபஸ்ட்டு மாலை மாற்றிக்க சொல்லலாம், அதுக்கப்புறம் பண்ணலாம். அஞ்சு மாலை மாற்றிக்கோங்க. நான் தான் சொல்றேன்ல, பொறுமையாயிடி. மணமாலையை மாத்திக்கிறதுக்கு முன்னால பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரையும் அவங்களோட வருங்கால வாழ்க்கைக்காக தூய்மைப்படுத்தணுங்கிறது ரொம்ப அவசியம். கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க, இந்த கலசத்தை எடுங்க. தூய்மைக்கான சடங்க ஆரம்பிங்க. எதுக்காக இதை செஞ்சுட்டு இருக்காங்க? ஒருவேளை என் மேல அவங்களுக்கு டவுட் வந்துட்டா? ரூபி உண்மையான தெய்வ சக்தி உடையவளான்னு இப்ப தெரிஞ்சிடும். குருமாதா, நான் தெய்வ சக்தியா? விவரமா சொல்றேன். டைம் வரும்போது உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றேன். நான் ஒரு சத் சங்கத்துக்கு போக வேண்டியிருக்குது. வாரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். நீ ஓய்வு எடுத்துக்க. நீங்க கவலைப்படாதீங்க குருமாதா. பூஜை ஏற்பாடுகளை செஞ்சு பிரசாதம் பண்ணி அம்மனுக்கு ஆத்தி காட்டிடுறேன். புறப்படுற பிரியா. ஒரு நிமிஷம், நீ அந்த பக்கம் போயிடாத. ஏன் குருமாதா, அங்க என்ன ஆக்கி? டைம் வரும்போது உனக்கு தானே அது தெரிய வரும். கிளம்புறேன். தெய்வ சக்தி தோல்வி அடைஞ்சு வலிக்கு. உன்னை ஒரு வேலை மட்டும் செய்யணும்னு சொன்னேன். ஆனா அது செய்யறதை விட்டு உன் கிராமத்துக்கு போய்த்தானே சொல்ற? ஆஞ்சநேயர் ஃபேமிலி எவ்வளவு பெரிய ஆபத்து சூழ்நிலைக்குன்னு உனக்கு தெரியல. ஆஞ்சநேயர் ஃபேமிலி எவ்வளவு பெரிய ஆபத்து சூழ்நிலைக்குன்னு உனக்கு புரியல. இங்க இருந்து எனக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பதிலாக கிராமத்துக்கு ஓடிட்டேன். நான் ட்ரை பண்ணேன் சார். ஆஞ்சநேயர் ஃபேமிலிக்கு இதை பத்தி சொன்னேன். ஈனாலும் அஞ்சுக்கும் ரூபிக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கும்னு நினைக்கிறாங்க. ரூபி நல்ல வேலைன்னு சொன்னா அதை கேட்குற மாதிரி தெரியலையே. கஷ்டங்கள் வந்தா எதிர்த்து போராடணும் பிரியா, ஓடக்கூடாது. இப்பவே கிளம்புன்னு சொல்றேன். சாரி சார், நான் திரும்பி வர போறதில்ல. வாட்? ஹலோ பியா, அவ வாரலா? இல்லை. ஆனா ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அவகிட்ட நான் 5 ஃபாலோ பண்ணேன்னு சொன்னேன். ஆனா அவ ரூபி நல்ல பொண்ணு இல்லைன்னு சொல்றான்.